வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலியில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படக்கூடிய அச்சன் கோயில் சாஸ்தா கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பெண்களின் சபரிமலை? சபரிமலையில் ஐயப்பன் பிரம்மச்சரிய விரத கோலத்தில் யோக நிலையில் இருக்கிறதால நடுவயது பெண்கள் செல்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த அச்சன் கோயிலில் சாஸ்தா புஷ்கலா பூர்ணகலாவோடு குடும்பஸ்தனாக இருக்கிறதால இந்த கோயிலுக்கு பெண்களும் அனுமதிக்கப்படுறாங்க. இந்த கோயிலில் சாஸ்தா குடும்பஸ்தனாக இருக்கிறதால திருமணமாகாத பெண்களுக்கு திருமண வரமும் கொடுப்பதாக நம்பப்படுது. அதனாலேயே இந்த அச்சன் கோயில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுது. இந்த கோயிலுக்கு நிறைய பஸ் வசதியும் இருக்குது. இந்த கோயில் செங்கோட்டைக்கு பக்கத்தில் தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில் கேரளா பகுதியில் இருக்குது. தென்காசியிலிருந்து 32 கிலோமீட்டரும் புனலூரில் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 42 கிலோமீட்டரும் பயணம் செய்ய வேண்டிய வரும். வருகிற வழியில் அடர்ந்த காடோட அழகை ரசிச்சுக்கிட்டே போக முடியும். மழைக்காலங்களில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய அருவிகளையும் பார்த்துக்கிட்டே போக முடியும். நாங்கள் செங்கோட்டை பகுதியில் வழியாக வந்ததால் கும்பாரொட்டி ஃபால்ஸுக்கு போய் குளிச்சுக்கிட்டு அச்சன் கோயில் தரிசனத்துக்கு போனோம். இந்த கோயிலுடைய வேறொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷக்கடிக்கு மருந்தாக இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய சந்தனம் மற்றும் அபிஷேக தீர்த்தத்தை பூசிக்கொண்டா எவ்வளோ பெரிய விஷநோயாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது மக்களின் நம்பிக்கை. அதனாலே இந்த கோயிலில் சாஸ்தா எப்போவும் கையில் சந்தனமும் தீர்த்தத்தையும் வச்சுருப்பார். இந்த கோயில் புகழ்பெற்ற பஞ்சசாஸ்தா கோயில்களான சபரிமலை, காந்தமலை, குளத்துப்புழா, ஆரியங்காவு, அச்சன் கோயில்களில் ஒன்றாக இருக்கிறதால நிறையவே பக்தர் கூட்டத்தை பார்க்க முடியும். சபரிமலைக்கு போக முடியாதவங்க கூட இந்த கோயிலை எளிதாக தரிசிக்க முடியும். சபரிமலையை போலவே இந்த கோயிலையும் 18 படிகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விஷ நோய்களை இவர் தீர்த்து வைக்கிறதால இந்த சாஸ்தா வைத்திய சாஸ்தா இன்னும் போற்றப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் வரம் கொடுக்கறதால இவர் கல்யாண சாஸ்தா என்றும் போற்றப்படுறாரு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாஸ்தாவின் சிலை விஷ்ணுவின் 10 அவதாரங்களின் 6வது அவதாரமான பரசுராமால் ருத்ராட்சத்தால் செய்யப்பட்டது என்று நம்பப்படுது. பரசுராம் நிறையவே சாஸ்தா சிலைகளை செய்திருந்தாலும் பெரும்பாலான சிலைகள் காலப்போக்கில் பழுதடைந்து போனது. ஆனால் அச்சன் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த சிலை அப்படியே பாதுகாக்கப்படுது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறது போல சாஸ்தாவுக்கும் அறுபடை வீடுகள் இருக்குது. அதில் முதல் அறுபடை வீடு பாபநாசத்தில் இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் ஆலயம், 2வது அறுபடை வீடு அச்சன் கோயில், 3வது அறுபடை வீடு ஆரியங்காவு, 4வது அறுபடை வீடு குளத்துப்புழா, 5வது அறுபடை வீடு எருமேலி, 6வது அறுபடை வீடு சபரிமலை. அதனாலேயே இந்த அச்சன் கோயிலுக்கு சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் இங்கேயும் வந்து ஐயனின் அருளை பெற்று செல்றாங்க. இந்த கோயிலில் திருவிழா அப்படின்னா மார்கழி மாதம் முதல் 10 நாட்கள் கொண்டாடப்படுது. இதில் 9வது நாள் தேரோட்டமும் நடக்குது. இது போன்ற தேரோட்டம் வேறு எந்த ஐயப்பன் கோயில்களையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான திருவிழாவாக கொண்டாடப்படுது. சபரிமலையில் கொடியேற்றத்திற்கு பிறகு கொண்டு வரப்படும் திரு ஆபரண பெட்டி போன்றே அச்சன் கோயிலையும் மார்கழி மாதம் கொடியேற்றத்திற்கு பிறகு புனலூர் அரச கருவூலத்தில் இருந்து திரு ஆபரண பெட்டி கொண்டு வரப்பட்டு அது தென்காசி செங்கோட்டை கோயில்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு பின்பு அச்சன் கோயிலை வந்தடையாது. என்னது, கேரளா கோயிலோட திரு ஆபரண பெட்டி தமிழ்நாடு கொண்டு வரப்படுதா? இப்போதாங்க இது தமிழ்நாடு கேரளா. அந்த காலத்தில் இந்த பகுதிகள் சேர நாட்டிலையும் பாண்டிய நாட்டிலையும் மாறி மாறி இருந்தது. பயன்படுத்தப்பட்ட மொழி கூட தமிழ் தான். இந்த கோயிலில் திருவிழா காலத்தில் இந்த கோயிலோட பரிவார தெய்வமான கருப்பு சாமி ஆட்டம் ரொம்பவே புகழ்பெற்றது. அறுபடை வீடான எல்லா சாஸ்தா கோயில்கள்லையும் கருப்பு சாமி பரிவார தெய்வமாக இருக்கிறாரு. இந்த கருப்பு சாமியை நாம் நிறைய பேர் குடும்பத்தில் குலசாமியாக வணங்குறதையும் கேட்டிருப்போம். கருப்பு சாமி, சாஸ்தா எல்லோரும் மக்களின் சாமியாக, குலசாமியாக நம்ம முன்னோர்களால் கொண்டாடப்பட்டிருக்காங்கன்னு உறுதியாக கொள்ள முடியும். இப்போவும் வட தமிழகத்தில் நிறைய பேரோட குலசாமி ஐயனார் தான் நண்பர்கள் சொல்லி கேட்டிருப்போம். முழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் பின்னிதே
இந்த கோயிலோட பரிவார தெய்வங்கள் பேரை கேட்டாலே நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம் முன்னோர்கள் வழிபட்ட எல்லா நாட்டுப்புற தெய்வங்களும் இங்கு பரிவார தெய்வமாக இருக்காங்க. கருப்பசாமி, கருப்பாயி அம்மா, சப்பானி மாடன், சப்பானி முண்டன், காலமாடன், மாடதேவன், துர்க்கை, மாளிகப்புறத்தம்மா, பகவதி, நாகராஜா, நாகயட்சி, கணபதி, முருகன், பூதத்தான் எல்லா சாமிகளுமே நம்ம ஊர் சாமிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அச்சன் கோயிலின் பழைய வடிவத்தை பார்த்தாலே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா பழைய வடிவம் தமிழ்நாடு கோயில்களை ஒட்டிய வடிவம் தான். இப்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த வடிவம் மாற்றப்பட்டு வேறு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து நம் முன்னோர்களின் வழிபாட்டு முறையும் வழிபாட்டு சாமிகளும் பாண்டிய நாட்டு பகுதியிலும் சேர நாட்டு பகுதியிலும் நாட்டார் தெய்வங்கள் வரிசையில் ஒன்றாக இருந்திருக்கிறத அறிய முடியுது. ஆனால் இவ்வாறு கோயிலின் வடிவம் மாற்றப்படும் போது கோயிலுடைய வடிவம் மட்டுமல்லாமல் கோயிலுடைய வரலாறே மாற்றப்படுது என்பது சமகால கோயில்கள் மூலம் அறிய முடியுது. இவ்வாறு வரலாறு மாறும் அளவுக்கு வடிவம் மாற்றப்படுவது பெரிய குற்றமாகவே நான் கருதுகிறேன். இந்த கோயிலோட வரலாறு ரொம்பவும் பழமையானதாக சொல்லப்பட்டாலும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் சன்னதி, சுற்றுச்சுவர் எல்லாமே புதிய கட்டட அமைப்பு கொண்டதாக இருக்குது. கோயில் கல்தளி அமைப்பு கொண்டதாக இருக்குது. ஆனாலும் அதன் பழைய வடிவம் சில வருடங்களுக்கு முன்பு முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கு. வடிவம் மாற்றப்படுறதுக்கு முன்பு இந்த கோயிலில் சுதை சிற்பங்கள் நிறைந்த விமானமும் இருந்திருக்கு. ஆனால் அந்த விமானம் முழுவதுமாக மாற்றப்பட்டு இப்போது கூரை அமைப்பு கொண்ட விமானம் செய்யப்பட்டிருக்கு. இப்போது இருக்குது இந்த கோயிலின் வடிவம் வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கு என்று சொல்ல முடியும். இந்த கோயிலில் கருவறை கோட்டை பகுதியில் தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் சாஸ்தா இருக்கிறாரு, வடக்கு பகுதியில் பிரம்மா இருக்கிறாரு. கோயிலின் முன்பகுதியில் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கொடிமரமும் பலிபீடமும் கம்பீர தோட்டத்தை எடுத்து காட்டுது. மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வாசல் இருக்குது. சாஸ்தா கிழக்கு பார்த்த கோலத்தில் புஷ்கலா பூர்ணகலாவோடு இருக்கிறாரு. கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய கோயில், குடும்பத்தோடு போய் பாருங்கள். நண்பர்களே, எங்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே போன்ற காணொலிகளை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற வேறொரு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.